ஹாய் பந்தங்களே, வணக்கம். வெல்கம் டு கோவை அம்மா பொண்ணுங்க. மணி பாருங்க, கரெக்டாக 10:50 ஆச்சு. பாப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், வாருங்கள். ஹாய் ஜப்பா. ஹாய். என்ன பண்ணுறீங்க? அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கேன். மணி 11 ஆச்சு, படுக்கலையா? என்னதான் இருந்தாலும் முடிச்சு கொடுக்கணும் இல்லைங்களா? ஓகே, அப்படியே இப்படி வந்து இப்படி திருப்பினா. ஹாய் ஷிபா, ஷிபு, செல்லக்குட்டி. என்ன பண்ணுறீங்க? நான் வந்து கொஞ்சம் நிமிர்ந்துதான் பார்த்து பேசுங்களேன். ஹிஸ்ட்ரி ஹோம்ஒர்க் எழுதுறேன். இல்லை, நிறைய பேர் நீங்கள் படிக்கலை எழுதலைங்கிறாங்களே, அதனால தான் இந்த வீடியோ. இல்லை இல்லைங்க, நாங்கள் எழுதுவோம். ஷிபா, நல்லா மூஞ்சி கட்டுங்க. அவங்க மூஞ்சி ரொம்ப டல்லாக தெரியுது. நாங்கள் எழுதுவோம். 9 முடிச்சுட்டு வந்து 8:30 ஆகும். 8:30 வந்து சாப்பிட்டு. என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு, ரசம், வப்படம். வப்படம். அது பீன்ஸ் குழம்பு சாப்பிட்டீங்களா, சாப்பிடலையா? சாப்பிட்டேன். சாப்பிட்டதை கூட உங்களுக்கு ஒரு ஆள் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. கொஞ்சம் வீட்டில் வேலை செஞ்சுட்டு, வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு, பாத்திரம்லாம் கழுவிட்டு வந்தப்போ வந்து எழுத ஆரம்பிச்சிச்சு. நான் முடிக்க போகிறேன். நான் அசைன்மெண்ட் நேற்றே முடிச்சு மிஸ்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே. இவங்க சரி நேற்று முடிக்கல, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னைக்கு தான் எழுதுறாங்க. நான் ஹிஸ்ட்ரி முடிக்க போகிறேன். அவங்க எழுதி எழுதுவாங்க. எனக்கு இது முடிச்சேன்னா எனக்கு முடிஞ்சு. ஓகே. ஜபா சொல்லுங்க. ஜபாவும் நல்லா நிம்மதி இப்படி திரும்புங்க ஜபா. சொல்லுங்க ஜபா. ஜபா, இது மண்டைங்க ஜபா. இதுன்னு ஜபா, மண்டைக்கு மேலே ஒரு கொண்டை. இது ஃபேஷன். ஓ, ஃபேஷன். கன்னத்தில் என்ன ரோஸு? என்ன எழுதிட்டு இருக்கீங்க? நான் வந்து தமிழ் மன்றம் எழுதிட்டு இருக்கேன். நேற்றுக்கு வந்துட்டு பாதி எழுதி வச்சிருந்தேன். இல்லை, 11 மணிக்கு வரைக்கும் எழுதிட்டு படுக்கிறீங்கல்ல, உங்களுக்கு எப்படி டயர்டாக இருக்காதா? கரெக்ட் டைம் முடிச்சிட்டோம். முடிச்சிருவீங்களா? காலையில் டக்குன்னு என்னதான் இருந்தாலும் எப்போதான் லேட்டாக நாங்கள் 1 மணி 2 மணிக்கெலாம் தூங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தா காலையில் டக்குன்னு அந்த டைமுக்கு எழுந்திரிச்சிடும். எழுந்திரிச்சு கிளம்பி ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கோம். ஓகே. எக்ஸாம் டைமில் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு படிப்பீங்க? காலையில் ஒரு 5:30 அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டு படிச்சுட்டு, அப்புறம் தெரியாத 5 மார்க்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு, அதுக்கப்புறம் தெரிஞ்சதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு, ஸ்கூலில் போய் மறுபடியும் படிச்சுட்டு, அப்புறம் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் போயிருக்கோம். அதே மாதிரி தான் 2 எக்ஸாம் இருந்துச்சு மிட் டேர்முக்கு. காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று. மத்தியானம் வைக்கிறது வந்துட்டு என்ன காலையிலே படிச்சுருவோம். எழுந்திரிச்சு படிச்சுட்டு அப்புறம் காலையில் வைக்கிறது போய் அங்கே இருந்து படிச்சுருவோம். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் நான் 3rd ரேங்க்கே வந்தேன். ஓகே ஜபா, ஓகே. ஆல் த பெஸ்ட்டு. 3rd ரேங்க்குன்னு வாயில் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். எப்போ தான் ப்ரோக்ரஸ் கார்டு தருவாங்க? எங்களுக்கே தெரியுங்க, அது தரேன்ட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கலான்னு நினச்சேன் மிஸ்ட்டை. சரி, மிஸ்ஸுக்கு வேற ஒரு உடம்பு சரியில்லை ஒரு மாதிரி இருந்தாங்க. சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல. நான் கன்ஃபார்மாக ஒரு அடுத்த திங்கக்கிழமைக்குள்ள கொடுத்துருவாங்க. அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கன்ஃபார்மாக. ஓகே ஓகே ஜபா, ஷிபா. இதனால் நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர், உங்கள் பந்தம் அனைவருக்கும் சொல்ல விரும்புவது? நாங்கள் லைவ் முடிச்சுட்டு நீங்கள் படிக்கலன்னு கேட்குறீங்க. நாங்கள் எதாவது படிக்கிறோம் பாருங்க. லைவ் முடிச்சுட்டு கன்ஃபார்மாக ஒரு சாப்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டு இந்த மாதிரி உட்காந்து எழுதுவோம், படிப்போம். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் தூங்கவே போவோம். ஓகே. ஷீபு, உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நம்ம வீடியோஸை பார்த்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய் பந்தங்களே. இரவு வணக்கம். உண்மையாலுமே மணி பார்த்தீங்கன்னா 11ங்க. பார்ப்பாங்க, படிச்சுட்டு தூங்குவாங்க. அதனால தாங்க அந்த 7 மணி to 8:30 மணிக்கு லைவை சீக்கிரமாக அவசரமாக முடிச்சுட்டு வர்றது. ஏன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்ணும், ஏதோ ரீல்ஸ் போடணும், படிக்கணும், கரெக்டாக இருக்குங்க. சில பந்தங்கள், சில நண்பர்கள் அனைவரும் சொல்கிறாங்கல்ல, படிங்கன்னு. படிப்பும் முக்கியந்தாங்க. இடையில நம்ம யூடியூப் பந்தங்களே அப்பப்போ வந்து ஒரு கண்ணு பார்த்துக்கிறது. சரி, பாப்பா சொன்ன மாதிரி தாங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பந்தங்களே, நன்றி, வணக்கம்.